எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் வல்லாரைக்கீரை துவையல் தான் செய்ய போகிறோம். வல்லாரைக்கீரை பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதனால் வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கோங்க. இப்போ வல்லாரைக்கீரையில் துவையலை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வல்லாரைக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த கீரையில் 1-2 இலைகள் பார்த்திங்கன்னா பூச்சி புழுலாம் அரித்து லைட்டாக ஓட்டையாக இருந்தது மாதிரி இருக்கும். அதை மாதிரி உள்ள இலைகளெல்லாம் நீங்கள் நீக்கிக்கோங்க. அதே மாதிரி தண்டுகள் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். தண்டுகளோடு சமைக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்குறா இருந்தால் அதனுடைய சுவை லைட்டாக மாறுறதுனால அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் தண்டுகளெல்லாம் நீங்கள் நீக்கிக்கோங்க. இது மாதிரி நீக்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். அதுக்காக ஒரு கடாய் சூடுபடுத்தி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த கீரையெல்லாம் நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். இது போடும்போதில் நிறைய இருந்தது மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னாலே அது நல்லா சுருளாக வதங்கி வந்துடும். அதே மாதிரி இந்த கீரையை நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது கிடையாது. லைட்டாக அந்த பச்சைத்தன்மை, அதாவது அந்த சுவை கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுக்கிறோம். இதை மாதிரி வதக்குனதுக்கப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயிலே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, அப்படின்னா நிறம் சீக்கிரத்தில் மாறிடும். உள்ளுக்குள்ள வரைக்கும் நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வராது. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நல்லா வாசனை வர்ற வரைக்கும், நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது இது கூட 2 பல் பூண்டும், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவும், ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் டேஸ்ட் மட்டும் கொடுக்காது, அந்த துவையலுடைய கணிசத்துக்கும் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நல்ல பழுத்த தக்காளி பழமோ, ஒரு தக்காளி பழமும் 2 கொட்டை அளவில் புளியும் சேர்த்துக்கோங்க. புளி கூட வரைக்கும் நம்ம சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. எதுக்குன்னா இது மருத்துவ குணம் மிக்க கீரை இல்லையா, அது சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் குறைஞ்சிரும். அதுக்காக தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் பூவாக சேர்த்துக்கோங்க. இதையும் அப்படியே வதக்கி விடுங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுற சமயத்தில் 2 இனுக்கு கருவேப்பிலையும், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளும் சேர்த்துக்கோங்க. இது 2 ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம தீயை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வதக்கணுங்கிறது கிடையாது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் உள்ள சூட்லேயே நம்ம 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கனாலே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல கீரையை போட்டு நீங்கள் அரைக்காதீங்க. 2வது வதக்கின பொருளெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம கீரை இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ துவையில் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்காக ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா 2 இனுக்கு கருவேப்பிலையும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க துவையல் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடலாம். இது ஞாபக சக்திக்கு மட்டும்தான் உதவும்னு நினைப்பீங்க, ஆனால் அல்சரோட குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வல்லாரைக்கீரை வாங்கினீங்கன்னா இதை மாதிரி துவையல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.